श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोधित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். யதீந்திரமய தீபிகால நேற்றைய தினம் பிரமாகரணம் பிரமாணம் அப்படின்றத பார்த்தோம். அதையும் விஷதமாக சொல்கிறார். பிரமாகரணம் பிரமாணம்ன்ற இடத்துல ரெண்டு இருக்குது. அதாவது பிரமைக்கு கரணமாக இருப்பது பிரமாணம். பிரமைனா என்னன்னு சொல்கிறார். கரணம்னா என்னன்னு சொல்கிறார். இப்போ அதில் பாருங்க, எதற்கு லக்ஷணம் சொல்கிறோமோ அது லட்சியம். சொல்லப்படக்கூடியதான லக்ஷணம் லக்ஷணம்னு சொல்லப்படுறது. லக்ஷிய லக்ஷண பாவகா யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமா. பிரமா அப்படின்றது லட்சியம். இப்போது பிரமைனா என்ன? யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம். இப்போ யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம், உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்ளக்கூடியது அறிவானது பிரமை. பிரமா லட்சியம், யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் லக்ஷணம். சரி, ஏன் யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமாணம் போடணும்? ஞானம் பிரமாணம் போட்டாலே போகிறோமோ இல்லையோ? அப்படின்னா ஞானம் பிரமான்னு சொன்னால், அறிவு பிரமை அப்படின்னு சொன்னால், சுக்தியை பார்த்து இது வெள்ளி அப்படின்னு சொல்கிறதும் அறிவு தான், ஞானம். அதுவும் ஒரு ஞானம். அப்போ அங்கே அதிவியாப்தி வந்துடும். சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதிவியாப்தி வந்துடும். அதிவியாப்தின்னா நாம் சொல்லக்கூடிய லட்சணமானது லட்சியத்தை காட்டிலும் மற்ற இடங்களில் பொருந்தினால் அது அதிவியாப்திகி. நேற்றுக்கு சொன்னோம், அதிவியாப்திகி அவ்வியாப்திகி அசம்பவா அப்படின்னு சொன்னோம். ஆகையினால ஞானம் பிரமா அப்படின்னு சொல்ல முடியாது. சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம், சுக்தியை பார்த்து இது ரஜதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிவியாப்தி ஏற்படுறது. அதனால தான் என்ன பண்ணோம், விவகாரானுகுணம் ஞானம் அப்படின்னு வச்சிருந்தோம். அப்போ கூட யதாவஸ்தித அப்படின்ற பதம் வேண்டாமே, விவகாரானுகுணம் ஞானம் பிரமா அப்படின்னு சொல்லிட்டு போகலாமேன்னா தத்ரைவ அதிவியாப்தி, அங்கேயே அதிவியாப்தி மறுபடியும். ஏன்னா ஞானம் பிரமா, சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு விவகாரம் பண்ணுறமோ இல்லையோ, சொல்கிறோமோ இல்லையோ, தெரிவிக்கிறோமோ இல்லையோ, இது வெள்ளி என்று தெரிவிக்கிறோம். ஆகையினால அங்கேயே அதிவியாப்தியானது அப்படியே இருக்குது. அத உக்தம் யதாவஸ்திதம் இதி. ஆகையினால தான் சொன்னோம், யதாவஸ்திதம் அப்படின்ற ஒரு பதத்தை பிரயோகம் செய்தோம், சேர்த்தோம். அதில் இது வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். யதாவஸ்தித பதேன சம்சய அந்யதா ஜ்ஞான விபரீத ஜ்ஞான வியாவிருத்தி. யதாவஸ்திதம் அப்படின்ற பதத்தை பிரயோகம் செய்த பிரயோஜனம் என்ன? ஒவ்வொரு பதமும் பிரயோஜனம் இருந்தால் தான் அங்கே போடணுமே.
இல்லைன்னா போட முடியாது. உபனிஷத்து இருக்குது, ஏதோ வா இமா நிபூதா நிஜாயந்தே அப்படின்னு சொல்கிறது. உபனிஷத் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். பூதானி ஜாயந்தே அப்படின்னு இருக்குது. வேதம் வந்து தன்னிஷ்டத்துக்கு பிரயோகம் பண்ணாது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். அந்த மாதிரி யதாவஸ்தித பதம் எதற்காக அங்கே பிரயோகிக்கப்பட்டது அது போட்ட. இப்போ ஞானம் பிரமாண்ண அதிவியாப்தி சொன்னீங்க, விவகாரானுகுணம் பிரமாண்ண ஞானம் பிரமாண்ண அதையும் அதிவியாப்தி சொன்னோம். இப்போ யதாவஸ்தித பதம் போட்டால் இதெல்லாம் சரியாயிடுதா? மேலே சொன்ன தோஷங்கள்லாம் இல்லைன்னு ஆயிடுத்தான்? ஆமாம், இல்லைன்னு ஆயிடுச்சு. யதாவஸ்தித உள்ளதை உள்ளபடி காண்பிக்கக்கூடியதான அறிவு பிரமா நிச்சயமாயிடுது. யதாவஸ்தித பதேன சம்சய அந்யதா ஜான விபரீத ஜான வியாவிருத்தி. யதாவஸ்தித அப்படின்னு பதம் இங்கே பிரமா லக்ஷணத்தில் பிரயோகம் பண்ணால் சம்சய ஞானம் இருக்காது, விபரீத ஞானம் இருக்காது, அந்யதா ஞானம் இருக்காது. இதெல்லாம் ஒரு விதமான தோஷங்கள். ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடியதான தோஷங்கள். வஸ்துவை கண்ணால் பார்க்குறோம், கண்ணால் பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடியதான தோஷங்கள் தான் இங்கே சொல்லப்படுறது. என்னென்ன ரொம்ப ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறார் எல்லாத்தையும். சம்சய ஞானம்னா என்ன, விபரீத ஞானம்னா என்ன, அந்யதா ஞானம்னா என்ன அப்படின்றத சொல்கிறார் இந்த இடத்துல. இப்போது அதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தர்மோ தர்மி அப்படின்னு ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மஹா தர்மி அப்படின்னு சொல்லப்படுறது. தர்மஹா அதாவது எதில் எது இருக்கிறதோ அது தர்மம். கட்டே கடத்வம், பார்ட்னஸ், இப்படி புரிஞ்சுக்கங்க. எதில் எது இருக்கிறதோ அது தர்மம். இப்போ எதில் எது இருக்கிறது? கடத்தில் கடத்துவம் இருக்கின்றது. கடத்தில் கடத்துவம் இருக்கு. அப்போ கடத்துவம்ன்றது தர்மம், கடஹான்றது தர்மி. இப்போ ஸ்ரீகாந்தஹா, ஸ்ரீகாந்த்வம் அந்த தன்மை பண்பு அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். செல்ஃபோன் இருக்கு, தூரம் சலதூரவாணி, சலதூரவாணித்வம். டம்ளர் இருக்கு, சஷகஹா, சஷகத்வம். தர்மம் இது. இந்த ஸ்ரீகாந்த்வம், சஷகத்வம், கவி கோத்வம், பசுமாடு இருக்கு, கோத்வம், திரவியத்துவம், இதெல்லாம் தர்மம். அப்போ தர்மி யாரு? ஸ்ரீகாந்த்வம் என்கின்ற தர்மத்தை உடையதான தர்மி ஸ்ரீகாந்தஹா. இந்த தர்மி பாவத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கள் வாத்தியார் சுவாமி தான் என்ன சொல்லுவார், எதில் எது இருக்கிறதோ அது தர்மம். சரி, இப்போ யதாவஸ்தித பதேன சம்சய அந்யதா ஜான
விபரீத ஞான வியாவிருத்திஹி. சம்சய ஞானத்தை முதல்ல சொல்றார். தர்மிகிரகணே மிதோ விருத்த அநேக விசேஷ ஸ்மரணம் சம்சயா. தர்மியை கிரகிக்கும் பொழுது மிதஹா அப்படின்னா பரஸ்பரம்னு அர்த்தம். விரோதத்துடன் கூடிய அநேக விசேஷ ஸ்மரணம். சம்சய ஞான சந்தேகம், இதுவா அதுவா என்கின்ற சந்தேகம். இப்போ இருட்டில் இருக்கேன், ஸ்தானுர்வா புருஷோவா அப்படின்னு சந்தேகம். ஸ்தானுர்வா புருஷோவா அப்படின்னு சந்தேகம். தர்மி கிரகணே, தர்மியை கிரகிக்கும் பொழுது, தர்மி என்ன இங்கே ஸ்தானுஹு, அந்த ஸ்தானு தர்மம் என்ன, தர்ம ஸ்தானுத்வம் அப்படின்றது தான் தர்மம். தர்மி என்ன ஸ்தானுஹு. அதே மாதிரி புருஷன் ஸ்தானுஹு, புருஷா தர்மி, புருஷத்துவம் அப்படின்றது தர்மம், புருஷத்துவம்ன்றது தர்மம். இப்போ தர்மி கிரகணே மிதஹா, இது ஸ்தானுவா புருஷவா, அதாவது ஒரு இருட்டில் இருக்கேன், அந்த இருட்டில் ஒரு கம்பம் இருக்குது, கம்பம் பார்க்கறதுக்கு யாரோ ஆள் நிற்கிறா போல் இருக்குது. ஒரு புருஷன் நின்று கொண்டு இருக்கும்படி எனக்கு ஒரு தோன்றது. ஏம்பா இது கம்பமா இல்லை புருஷனா அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு சந்தேகம். ஏன் கம்பத்துக்கு மேலே அந்த ரவுண்டாக தலை மாதிரி இருக்குது, அதிலேருந்து ஏதோ கை கால்கள்லாம் டிசைன் பண்ண போல் தோன்றுறது, ஒரு மனுஷன் நிற்கிறா போலேயே இருக்குது. அதனால் மனுஷனுக்கு உண்டான சில அவயவ விசேஷங்கள், தலை கை கால் போன்ற அவயவ விசேஷங்கள் இருட்டில் என் கண்ணுக்கு தெரியறது. அதே மாதிரி ரொம்ப நேரமாக ஒரே இடத்துலையே நிற்கிறா போல தோன்றுறது. புருஷன்னா அசைவுகள் இருக்குமே, அசைவுகள் இல்லையே, ரொம்ப நேரமாக ஒரே இடத்துலையே இருக்கிறா போல இருக்க. அப்போ எப்படி எடுத்துக்கிறது? அசைவுகள் இருக்கணுமா இல்லையா? ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருக்கிறது எப்படி அப்படின்னு தோன்றது சில அறிவு. அப்போ யோசித்து பாருங்களேன், இது புருஷனா அல்லது ஸ்தானுஹு கம்பமா அப்படின்னு சந்தேகம் எனக்கு ஏற்படுறது. இப்போ தர்மி கிரகணே, சம்சய ஞானம்னா என்ன? தர்மி கிரகணே மிதஹா, பரஸ்பரம் புருஷனுக்கு உண்டான விசேஷங்களும் இருக்குது, கம்பத்துக்கு உண்டான விசேஷங்களும் இருக்குது. அப்போ ரெண்டுமே இருக்கே. அப்போ என்ன தோன்றது? ஸ்தானுவா புருஷனா? பாருங்க, யதா ஊர்ததா விசிஷ்டே ஸ்தானுர்வா புருஷோவா இது ஞானம் சம்சய ஞானம். யதா எப்படின்னா, ஊர்ததா விசிஷ்டே, உயரமாக இருக்கக்கூடியதான ஒரு வஸ்துவில் ஸ்தானுர்வா புருஷோவா, இது கம்பமா அல்லது புருஷனா அப்படின்ற ஒரு ஞானம் இருக்கே, அதுதான் சம்சய ஞானம். சம்சய ஞானத்தினுடைய லட்சணம் தர்மி கிரகணே மிதஹா விருத்த அநேக விசேஷ ஸ்மரணம். இதுதான் சம்சய ஞானத்துடைய லட்சணம். சரி, அந்நியதா ஞானம்னா என்ன? அந்நியதா ஞானம் நாம தர்ம விபர்யாசா. முதல்ல தர்மியில் ஏற்படக்கூடியதான மாறுதல். விபர்யாசம்னா மாறுதல். தர்மியை கிரகிக்கும் பொழுது ஏற்பட்டதான பலதரப்பட்ட சந்தேகங்களை சம்சய ஞானம்னு சொன்னார். அந்நியதா ஞானம்னா மாற்றி தெரிந்து கொள்ளுதல். முடிவே பண்ணிடுறோம், ஸ்தானுரோ புருஷோவான்னு இல்லை, சந்தேகம் இல்லை. வா சப்தத்துக்கு சந்தேகம்னு அர்த்தம். இது கம்பமா அல்லது புருஷனா அப்படின்னா இல்லை, முடிவே பண்ணிடுறோம். அந்நியதா ஞானம் வஸ்துவை மாற்றி தெரிந்து கொள்கிறோம், விபரீதமாக தெரிஞ்சுட்டுறோம். உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கல, மாற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் சம்சய ஞானம், அந்நியதா ஞானம்.
अन्यथा ज्ञानं नाम தர்ம விபர்யாசா, தர்மத்தில் ஏற்படக்கூடியதான மாறுதல்கள் அன்யதா ஞானம்னு சொல்லப்படுறது. யதா கர்த்திருத்வேன பாசமானே ஆத்மனி குயுக்திபிஹி கர்த்திருத்வஸ்ய பிராந்தத்துவ உபாபாதனம். சரி, இப்போ ஆத்மா இருக்கு. ஆத்மான்றது தர்மி. அதில் இருக்கக்கூடியதான தர்மங்கள் என்னென்ன? ஆத்மா அப்படின்னா நித்தியத்துவம் இருக்குது, கர்த்திருவம் இருக்குது, ஞானத்துவம் இருக்குது. இந்த மாதிரியான விசேஷணங்களுடன் கூடியது, தர்மங்களுடன் கூடியது ஆத்மா. இது நிச்சயம் அணுத்துவம் அப்படின்லாம் இருக்குது. இப்போது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியதான தன்மைகள், அணுத்துவம்னா அணுவாக இருக்கும் தன்மை. விசிஷ்டாத்வைதிகள் ஆத்மாவை அணுன்னு ஒத்துன்ட்ருக்கோம், மற்ற எல்லாரும் விபுன்னு ஒத்துன்ட்ருக்கா. நாம் மட்டும்தான் ஆத்மாவை அணுன்னு ஒத்துக்கிறோம். அணுன்னா மிகச்சிறிய அளவில் இருப்பது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? வாலாகிர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ச பாகோ ஜீவ சவிஜ்ஞேயா சச்சானந்தியாய கல்பத்தே அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம். ஆத்மா எப்படி இருக்கும்? இந்த நெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லுடைய நுனி அதை எடுத்துக்கணும். அந்த நுனியை 100 கட் பண்ணணும். ஒரு நுனியை 100 கட் பண்ணணும். அந்த 100 கட் பண்ண ஒரு பகுதி இருக்க, அது ஒரு ஜீவன். இப்போ ஆத்மான்றது எப்படிப்பட்ட அணுன்னு பார்த்துக்கணும். அணு இதுதான் நியாயசாஸ்திரத்தில் சொன்னால். அணுன்னா என்னன்னு சொல்லும்பொழுது, இந்த ஜன்னல் வழியாக வெளிச்சம் வரும் இல்லையா? இப்போல்லாம் தெரியல. அந்த காலத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போது கண்ணாடி இருக்கும். கண்ணாடி, அதாவது ஹாலில் அங்கே எங்கே ஏதாவது ஒரு கண்ணாடி வச்சுருப்பா மேலேருந்து, மொட்டை மாடியிலேருந்து. அந்த வெளிச்சம் அப்படியே படும், சூரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தூசெல்லாம் நிறைய பறக்கிறா போல் இருக்கும். ஜால சூரிய மரீச்சிஸ்தம்னு நிறைய பறக்கிறா போல் இருக்கும். அந்த பறக்கிறது பாருங்கள் தூசு, அதுதான் ஜீவன். தூரன்னு பார்த்தா தெரியாது, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாம். அதுதான் ஜீவன், ஆத்மா அப்படின்னு சொல்கிறான். ஆத்மாவுக்கு அணுவாக இருக்கும் தன்மை, நித்தியமாக இருக்கும் தன்மை, கர்த்திருவம் அப்படின்னா செயல்திறன். செயல்திறன் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் நமக்கு எதையும் சொல்லித்தரல, வெளிப்படுத்துகிறா, அவ்வளோதான். நாம் அதை நம்முடைய கர்மாக்களின் அடிப்படையில் யூஸ் பண்ணிட்டு வெளியில் வரோம் இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. யாருமே நமக்கு எதையுமே சொல்லித்தரது கிடையாது. குழந்தைக்கு ஸ்தன்யபானம் எப்படி பண்ணணும்னு யாராவது சொல்லித்தராளன்னா, அதுவே சாப்பிட்றது அம்மா கிட்ட பாலை. அப்போ கர்த்திருவம் என்பது இயற்கையாகவே நமக்கு இருக்குது. செயல்திறன் என்பது ஆத்மாவுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறா, கர்த்திருவம்ன்றது ஆத்மாவுக்கு கிடையாது, பிரகிருதிக்கு தான் கர்த்திருவம் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. பிரகிருதிக்கு தான் கர்த்திருவம், ஆத்மாவுக்கு கர்த்திருவம் கிடையாது. இப்போ ஆத்மாவுக்கு கர்த்திருவம் கிடையாது அப்படின்னால் அது பிராந்தி தானே, தப்பாக தானே புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆத்மாவுக்கு கர்த்திருவம் உண்டு அப்படின்னு நிரூபிக்கும் பொழுது, இல்லை சுவாமி ஆத்மாவுக்கு கர்த்திருவம் கிடையாது, பிரகிருதிக்கு தான் கர்த்திருவம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அப்போ கர்த்திருவம் என்றது தர்மம், ஆத்மா என்பது தர்மி. இப்போ ஆத்மாவை மாற்றி தெரிஞ்சுக்கல, ஆத்மாவில் இருக்கக்கூடியதான தர்மத்தை மாற்றி தெரிவிக்கிறார்கள். அன்யதா ஞானம் நாம தர்ம விபர்யாசா யதா கர்த்திருத்வேன பாசமானே ஆத்மனி.
கர்த்திருவத்தோடு சேர்ந்து வெளிப்படக்கூடியதான அந்த ஆத்மாவில் குயுக்திபிகி, அதாவது தவறான யுக்திகளை கையாளக்கூடியவர்கள், குட்சிதா யுக்திஹி குயுக்திஹி தைஹி குயுக்திபிகி, குட்சிதா யுக்திஹி தவறான யுக்தி, தவறான யுக்திகளை கையாளக்கூடியவர்களாலே கர்த்திருவஸ்ய பிராந்தத்துவ உபபாதனம், கர்த்திருவம் ஆத்மாவில் இருக்கிறதா நாம் பிரமிக்கிறோம். வாஸ்தவமாக ஆத்மாவில் கர்த்திருவம் இல்லை, பிரகிருதிக்கு தான் கர்த்திருவம். பிரகிருத்தினா அது ஒரு உலகம், இந்த உலகத்துக்கு தான் கர்த்திருவம்ன்றது இருக்குது. தானாக நடக்கிறது, தானாக நடக்கிறது. சில பேர் சொல்கிறாங்கல்ல, இயற்கை தான் எல்லாத்துக்கும் காரணம். மாதுளம்பழத்தில் அந்த விதையை அப்படி அடுக்கி வச்சது யார்? இயற்கை. இயற்கை தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுதான் சாங்கியன். அவர் தான் சொல்கிறார், பிராந்தத்துவ உபபாதனம், இல்லாத ஒரு கர்த்திருவத்தை இருக்கிறதா நினச்சிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். அதுதான் அந்நியதா ஞானம், இல்லாததை மாற்றி தெரிஞ்சு கொள்ளுதல். விபரீத ஞானம், விபரீத ஞானம் நாம தர்மி விபரியாசா, மறுபடியும் தர்மியிலேயே மாறுதல். விபரீத ஞானம்னா இருக்கிறத விட்டுட்டு விபரீதமாக தெரிஞ்சுக்கிறது. அதாவது அந்நியதா ஞானம்னா தர்மத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல், விபரீத ஞானம்னா தர்மியில் ஏற்படக்கூடிய மாறுதல். நல்லா புரிஞ்சுக்கணும். விபரீத ஞானம் நாம தர்மி விபரியாசா. யதா வஸ்துனா வஸ்துவந்தர ஞானம், ஒரு வஸ்துவை பார்த்து மற்றொரு வஸ்துவாக தெரிந்து கொள்ளுதல் என்பது விபரீத ஞானம். சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம், ரஜ்ஜும் திருஷ்டுவா அயம் சர்பகா, இதெல்லாம் விபரீத ஞானம். சுக்தியை பார்த்து இது கிளிஞ்சல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி கயிற்றை பார்த்து இது பாம்பு என்று தெரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் விபரீத ஞானம். சுக்தியை பார்த்து சுக்தித்வம் ரஜதத்துவம்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சுக்தியை பார்த்து இதம் ரஜதம், அப்போது சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்றது தர்மி விபரியாசம். கிளிஞ்சலை பார்த்து இது வெள்ளி என்று தெரிந்து கொள்ளக்கூடியதான ஞானம். அதே மாதிரி கயிற்றை பார்த்து இது பாம்பு என்று தெரிந்து கொள்ளக்கூடியதான ஞானம். யதா வஸ்துனஹ வஸ்துவந்தர ஞானம். லக்ஷணஸ்ய த்ரீணி தூஷணானி சந்தி, இதுவும் நான் நேற்றுக்கு சொல்லிட்டேன். அதான் அவர் இங்கே சொல்கிறார், லக்ஷணஸ்ய த்ரீணி தூஷணானி சந்தி. ஒரு லக்ஷணம் அப்படின்னால் 3 தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும். என்னென்னது? அதிவியாப்தி, அவ்யாப்தி, அசம்பவம் அப்படின்றதான 3 விதமான தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும். அவ்யாப்தி, அதிவியாப்தி, அசம்பவ பேதாத். சரி, இவர் அவ்யாப்தியை சொல்கிறார் முதல்ல. அவ்யாப்தினா என்ன? லக்ஷைக்கு தேசே லக்ஷணஸ்ய அவர்த்தமானத்துவம் அவ்யாப்தி. நேற்றுக்கு சொன்னேன், கோஹோ கபிலத்துவம் லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம். பசு கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன், வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவர் ரோட்டில் நடந்து போகிறார், சிகப்பாக ஒரு பசு வருது, கம்முனே போகிறார். சுவாமி அதெல்லாம் பசு போகிறத நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அப்படி தானே சொன்னீங்க. அது ரத்த கலரில் தான், சிவப்பு கலரில் தான் இருக்குது. அதாவது கபிலத்துவம், ஸ்வேதத்துவம் அப்படின்றதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய லட்சணமானது லட்சியத்திலேயே பொருந்தலைன்னா, லட்சியைக்க கோட்டவ், லட்சியத்திலேயே பொருந்தலைன்னா அது அவ்யாப்திகி. அதிவியாப்திகி,
கபிலவர்ணத்துவம் கோஹோ லக்ஷணமித்தி லக்ஷணே கிருத்தே சுக்லாயாம் அவ்வியாப்தி. கருப்பு நிறத்தில் இருப்பது பசு அப்படின்னு சொன்னால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுவில் அவ்வியாப்தியானது ஏற்படும். அதிவியாப்தினா என்ன? லக்ஷியாத்து அந்நியத்திர வர்த்தமானத்துவம் அதிவியாப்தி. நாம் சொல்கிற லக்ஷணம் லட்சியத்தை காட்டிலும் மற்ற இடங்களில் பொருந்தித்தினா அது அதிவியாப்தி. அது என்னது? கோஹோ ஸ்ருங்கித்துவம் லக்ஷணம். கொம்பை உடையது பசு அப்படின்னு சொன்னால் கோஹோ ஸ்ருங்கித்துவம். கொம்பை உடையது பசு அப்படின்னுட்டா போச்சு. கொம்பை உடையது எருமை, எருது, ஆடு, மான், இப்படி எத்தனையோ இருக்குது. அப்போ நாம் சொல்லக்கூடிய லட்சணம் லட்சியத்தை காட்டிலும் மற்ற இடங்களில் பொருந்துறது. லக்ஷே குவாபி அவித்தியமானத்துவம் அசம்பவா. அசம்பவா அப்படின்னா லக்ஷே குவாபி அவித்தியமானத்துவம் எங்கேயுமே கிடையாது. இந்த லட்சணமானது லட்சியத்தில் எங்கேயுமே பொருந்தாது, எந்த இடத்துலையும் பொருந்தாது. அதுதான் சொன்னேன் கோஹோ ஏகசபத்துவம். ஏகசபத்துவம் அப்படின்றது ஒரு குழம்பு என்பது எந்த பசுமாட்டுக்கும் இருக்காது, குதிரைக்கு மட்டும்தான் இருக்கும். அது அசம்பவம். இவர் ஒரு உதாரணம் கொடுக்குறார் பாருங்கோ. யதா சக்ஷுர் விஷயா ஜீவா இத்தியுக்தே அசம்பவா. ஒரு வேதாந்தியோ இல்லையோ, கண்ணால் பார்க்கக்கூடியவன் ஜீவன் அப்படின்னு சொன்னால் அது அசம்பவம் தானே. சரீர விசிஷ்ட ஜீவனை கண்ணால் பார்க்கலாம். ஸ்ரீகாந்தா கண்ணால் பார்க்கிறன சுவாமி அப்படின்னா அவன் சரீர விசிஷ்ட ஜீவன். சரீரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜீவனை கண்ணால் பார்க்கலாம். கேவல ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது. கேவலம்னா சம்ஸ்கிருதத்தில் கேவலம்னா மட்டும்னு அர்த்தம், தமிழில் கேவலம்னா மட்டம்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அடியேன் எங்கேயாவது கேவலம்னு பிரயோகம் பண்ணனா அது சம்ஸ்கிருத பிரயோகம், நல்லா புரிஞ்சுக்கணும். கேவலம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் மட்டும், அது மட்டும் அப்படின்னா கேவலம். அதே மாதிரி தமிழில் கேவலம்னா மட்டம்னு அர்த்தம். சரி, தமிழில் இன்னொன்று கூட இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம்னா அனவதானம்னு அர்த்தம். பிரமாதஹா அப்படின்னா பிரமாதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னான்னா அது வந்து கவனமின்மை அப்படின்னு அர்த்தம். தமிழில் அப்படியே மாறி போச்சு சம்ஸ்கிருத பதம். பிரமாதம்னா சூப்பர்னு அர்த்தம். சரி, யதா சக்ஷுர் விஷயா ஜீவா இத்தியுக்தே அசம்பவா ஏவ. கண்ணால் பார்க்கக்கூடியவன் ஜீவன் சொன்னால் அது அசம்பவம். அதுதான் ஆத்மா இன்விசிபிள் அப்படின்லாம் சொல்கிறோமோ இல்லையா, அதுதான் இங்கே சொல்லப்படுறது. சரி, இதோடு இந்த கிளாஸ் பூர்த்தியை பண்ணிக்கலாம். நாம் வந்து நாளைக்கு கரண விசாரத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.